ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸிஸ் ஃபுட் பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம். இது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரைஸோடவும் பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசையோடையும் சாப்பிடலாம். இப்போ இது எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இதுதான். எக் பிளான்ட், அதாவது பெரிய கத்திரிக்காய் அந்த எடுத்திருக்கேன். நான் பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன். பூண்டு தேவையான அளவு எடுத்திருக்கேன். பூண்டு பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லை குறைவாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி எடுத்திருக்கேன். தாளிக்க கடுகு, காஞ்ச மிளகாய் 3 எடுத்திருக்கேன். விதையெல்லாம் மோஸ்ட்டாக நீக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கத்திரிக்காயை நல்லா சுட்டு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு இந்த கத்திரிக்காய் மேலே நான் லேசாக எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். இப்போ ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை கேஸ் ஸ்டவ்வில் டைரெக்டாக வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு நல்லா சுட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும்னு நான் ஏன் சொன்னேன்னா, கத்திரிக்காய் ஒரு மாதிரி நமக்கு தொண்டையில் அந்த ஒரு மாதிரி குத்துற சென்சேஷன் அண்ட் அந்த அரிப்பு விஷயங்கள் அந்த மாதிரி ஏற்படுத்தும். ஸோ அதுக்கு நீங்கள் புளி ஜாஸ்தியாக சேர்த்துக்கும் போது அதெல்லாம் கம்மி பண்ணும், அந்த கத்திரிக்காயோட அந்த வீரியத்தை குறைக்கும். அதுக்காக தான் புளி சேர்த்துக்கிறோம். இப்போ முதல்ல நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு லேசாக வதக்கி வேறு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. மீன்வைல் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காயும் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ கத்திரிக்காவை போட்டு அரைக்கும் போது அதில் சில இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் புளி. இதை லேசாக வதக்கி எடுத்துக்கலாம், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கம்ப்ளீட்டாக நல்லா சுட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பார்த்து ஜாக்கிரதையாக கை சுட்டுக்காமல் எடுக்கணும். இப்போ இது நல்லா ஆறுனதும் இந்த தோலெல்லாம் நம்ம நீக்கிடலாம். நல்லா ஆறிடுச்சு. ஸோ நான் தோலெல்லாம் நீக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பல்ப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா தோலையும் எடுத்துட்டேன். அந்த காம்பையும் நான் ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த காம்பையும் நான் ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்மாஷ் பண்ணாமல் கூட டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தோல் தனியாகவும் பல்ப் தனியாகவும் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க பூண்டு, புளி, பச்சை மிளகாவோட இதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு இதில் நம்ம அந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கு சுவையான கத்திரிக்காய் சட்னி தயாராகிடுச்சு. நான் முன்னாடியே சொன்னது போல் இதை நீங்கள் இட்லி, தோசை எதோடு வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் இது சாதத்தோடு தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுட சுட சாதத்தோடு இதை நீங்கள் போட்டு பிசைஞ்சு அப்பளம் வச்சு சாப்பிடும்போது அதோட சுவையே தனியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அமுக்குங்க. பாய்.